இன்றைக்கி டே 3. டே 2வோட ஒரு மெயின் ரிஃப்ளெக்ஷன் என்னென்னா, மோட்டிவேஷன் நம்மளை ஸ்டார்ட் பண்ண வைக்கும். பட் டிசிப்ளின் இருந்தால் தான் நம்மளால் கன்சிஸ்டன்ஸாக ப்ராக்ரஸ் ஆக முடியும். இன்றைக்கி 3rd டே. பட் என்ன கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு ஒரு கன்ஃபியூஷன். நிறைய ஐடியா வந்தது, ஆனால் ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ண உட்காரும்போது மைண்டு கம்ப்ளீட்லி blank ஆகிடுச்சு. டு பில்ட் டிசிப்ளின் ஐ நோ ஐ ஹாவ் டு டூ சம்திங். ஒரு விஷயம் கிளியராக புரிஞ்சது, ஓவர் நைட்டில் எந்த ரிசல்ட்டையும் எதிர்பார்க்க முடியாது. ஒரு நியூபார்ன் பேபியே ப்ராப்பராக பேச 3.5 years ஆகும்போது நம்மளோட க்ரோத்துக்கும் டைம் ஆகும். வி ஜஸ்ட் நீட் டு கிவ் இட் டைம் அண்ட் ப்ராக்டிஸ். நான் இந்த சேனலை ஸ்டார்ட் பண்ணதே என்னோடய லேர்னிங் ஜேர்னியில் ஒரு கன்சிஸ்டன்சி கொண்டு வரதான். பாஸ்ட் 1.5 yearsஸாக ப்ராப்பராக லேர்னிங் ரொட்டீன் இல்லாததுனால இந்த ஸ்டெப் எடுத்தேன். பட் டு பி ஆனஸ்ட், இந்த 3 days ஆகியும் லேர்னிங் சைடில் நான் பெருசாக எந்த ஸ்டெப்பையும் எடுக்கலை. ஸோ நாளிலிருந்து என்னோடய ப்ரைமரி ஃபோக்கஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஆன் ஒரு டே எப்படி எஃபெக்டிவாக பிளான் பண்ணுறது, டைமை எப்படி ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது, அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது. என்ன மாதிரி பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிற நிறைய பேர் இருப்பீங்க. இட் டேக்ஸ் டைம், பட்